நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திமுக சேலம் கிழக்கு மாவட்டம் வீரபாண்டி வடக்கு ஒன்றியம் சார்பாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 1500 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி இளம்பிள்ளை சந்தைப்பேட்டை மாரியம்மன் கோவில் அருகே உள்ள வளாகத்தில் நேற்று நடந்தது. வீரபாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் SR சிவலிங்கம் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். மற்றும் சேலம் MP செல்வ கணபதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன். நான் ரெண்டு பெருமையாக சொல்ல முடியும். இளம்பிள்ளையை பொறுத்தளவு ஆள் பாதி ஆடை பாதி என்று சொன்னான். ஒரு மனிதன் முதுமிடி என்று சொன்னால் ஆள் பாதி ஆடை பாதி. ஒரு மனிதன் அழகாக இருக்கிறான், அற்புதமாக இருக்கிறான், பொலிவோடு இருக்கிறான் என்று சொன்னால் பாதி ஆடைதான். இன்னும் ஒரு விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மானத்தை காப்பதும் ஆடைதான். ஆக மானத்தை காக்கிற ஆடைகளை தயாரிக்கிற நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், மானங்காத்த சகோதரர்கள் தான் நீங்கள், எங்களுடைய மானத்தை காக்கிற சகோதரர்கள். இந்த மானங்காத்த சகோதரராக இருக்கிற இந்த இளம்பிள்ளைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திப்பதில் உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன். இளம்பிள்ளை இன்னைக்கு பார்க்கிறோமே, சந்திப்பதற்கு வேண்டி ஏற்பாடு செய்த என் அருமை சகோதரர் சிவலிங்கத்தை எவ்வளவு பாராட்டலாம். எனவே அவருக்கு பாராட்டுவதை விட எனக்கு கொண்டாடுறதுக்கு நன்றி சொல்றேன். இன்னொரு சிறப்பு உண்டு. இன்னைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை எல்லாம் நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு எதிராக தாய் கழகம்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா அது மக்களுக்காகவே தொண்டு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் காலப்போக்கிலே நாமெல்லாம் பார்க்கிறோம். சில பேர் நாற்காலி செய்துவிட்டு மேடைக்கு வந்த உடனே அடுத்தது நாங்க தான் முதலமைச்சர் சொல்லிட்டு நாற்காலி செய்துட்டு தான் சில பேர் கட்சியை ஆரம்பிக்கிறான். நாற்காலி செய்து மேடையில போடுவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் கட்சியை ஆரம்பிக்கிறான் பல பேர். ஏன்னா அவனுக்கு இந்த பதவிதான் அவனுக்கு முக்கியம். அப்படிப்பட்ட காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். காங்கிரசுக்கு ஒரு பெருமை இருக்கிறது, யாரும் மாத்திர முடியாது. காங்கிரஸ் என்று சொன்னா அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கட்சி யாருன்னா காங்கிரஸ் தான். அது யாரும் பங்கு போட முடியாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் என்று எப்படி அவளுக்கு உரிமை இருக்கிறது, அதே போல நாட்டில் இருக்கிற நலிந்த மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், வறுமை கோட்டிலே வாடிக்கொண்டிருந்த தொழிலாளர் பெருமக்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம். 1949 அந்த இயக்கம் உருவாக்கப்படுகிறது.